வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரிஷி அவர்களை கோபத்தில் தீயாக முறைத்தான். சொன்னதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாம பேச வேண்டாம். ஓகே சார். இங்க பாருங்க, 2 பேரும் எப்படியாவது எங்களோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும். என்னோட தாத்தா பாட்டி கொஞ்சம் இன்ச்சு பேசுறனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு இப்ப இருந்தே ட்ரைனிங். நீங்க டீனாவோட அப்பா அம்மாவா வரப்போறீங்க. அதனால உங்களுக்கு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், இது எல்லாத்தையும் நாங்க சொல்லிக் கொடுப்போம். பெர்ஃபெக்ட்டா நடிச்சு காமிங்க. சரிங்க சார், என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க உங்களை இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்க உங்களை நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. என்னை பத்தி உங்களை பத்தி எல்லாத்தையுமே அப்பப்ப என்னை பத்தி அக்கறையா சொல்ற மாதிரி. அவங்க எங்களோட மேரேஜ் பத்தி பேசினா என்கேஜ்மெண்ட் இப்ப வேண்டாம், இன்னும் 2-3 வருஷம் போகட்டும் அப்படின்னு பேசி தள்ளி வைங்க. இதான் நீங்க நடிக்க வேண்டியது. என்ன நான் சொல்லாத பாயிண்ட்லாம் இதுல வருது? ரியல்ல தான் வரல, ரீல்லையாவது 1-2 வார்த்தை வரட்டுமே. ஒரு பேக் ஹாப்பினஸ் கூட எனக்கு கிடைக்க கூடாதா? இட்ஸ் ஓகே, கம் ஆன், லெட்ஸ் டு இட். நாளையில இருந்து உங்க 2 பேத்துக்கும் ரிஹர்சல். நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. வித்தின் 2 டேஸ்ல அங்க போற மாதிரி இருக்கும். நம்மளும் ஒரு ரிஹர்சல் பண்ணலாமா? என்ன ரிஹர்சல்? நமக்காக வெறும் வேடிக்கை பாக்குற சீன் மட்டும் தானே? அவங்க 2 பேரும் பேசும்போது நம்ம சும்மா இருந்தா தாத்தா பாட்டிக்கு சந்தேகம் வராதா நம்ம 2 பேரும் உண்மையாவே லவ் பண்றோமா இல்லையான்னு? வந்தா வந்துட்டு போகட்டும், உனக்கு என்ன கவலை? இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க. நம்ம 2 பேரும் பொய் சொல்லிருக்கோம்னு தெரிஞ்சா தாத்தா பாட்டி மனசு வேதனைப்படும். அப்புறம் நம்ம லவ் நிரூபிக்கிறதுக்காக போலியா ஒரு பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். உச்சகட்டமா இது எல்லாத்தையும் விட என்னையும் நீங்க இந்த பிளான் நடத்துறதுக்காக விலைக்கு வாங்கியிருக்கீங்க. இது எல்லாம் தெரிஞ்சா கூட பரவாயில்லையா? அப்புறம் தாத்தா பாட்டி உங்க கூட பெரிய சண்டை போட வாய்ப்பு இருக்கு. என்னடா ராகவ், நான் சொல்றது சரிதானே? அவள் ராகவ் ரிஷி காதில் விழுமாறு கேட்டாள். அதுவும் சரிதான் ரிஷி, நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. ஏய், உண்மையாதான் சொல்றியா? இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்கும்னு கிடையாது, நடந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒரு முன்னெச்சரிக்கை தான். அதுக்கப்புறம் நான் ஒன்னும் உங்க கூட விருப்பப்பட்டெல்லாம் வரல, அதனால பயப்படாம நடிக்கலாம். ஆமா, அப்படியே இவங்க குயின்ஸ்லாண்ட் மகாராணி போவியா? நல்லா தொடப்ப குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? இனிமேல் உன்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. நான் என்னோட வேலைக்கு கிளம்புறேன். அப்ப நாங்க மட்டும் என்ன வெட்டியாவா இருக்கும்? ஏ ராகவ், என் ஆபீஸ்ல டிராப் பண்ணிரு. அங்கிருந்து மூவரும் கிளம்ப அந்த ஜோடி பேசிக்கொண்டே வீட்டிற்கு சென்றனர். எனக்கு என்னமோ ரிஸ்க்னு தோணுது. நம்ம பண்றது பெரிய விஷயம்தான். பணமும் உடனே பேசிட்டாங்க. சாயந்தரம் நேர்ல பாக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நம்ம தைரியமா செய்யலாம். ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்தா கூட பாத்துக்கலாம். அதனால எது வந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம அருமையா நடிச்சு கொடுத்துட்டு வந்தா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. நாளைக்கு கதை நாளைக்கு பாத்துக்கலாம் என்று இருவரும் பேசி முடித்துக் கொண்டனர். இங்கு ரிஷியும் டீனாவும் ஏதேனும் ஒரு காரணமோடு அவர்கள் சண்டையிட மறுநாளும் அதன் போக்கிற்கு விடிந்தது. காலையிலேயே ரிஷியும் ராகவும் அங்கு வந்திருந்தனர். சிறிது நேரத்திலேயே கிறிஸ்டினா டேவிட் தம்பதியினர் வந்துவிட்டனர். அனைவரும் டீனாவிற்காக காத்திருக்க அவள் 10 நிமிடம் தாமதமாக வந்திருந்தாள். சரி, டைம் ஆயிடுச்சு. கம் ஆன் ஃபாஸ்ட், ரிஹர்சல் ஆரம்பிக்கலாம். வெயிட்மா வெயிட். வந்ததும் பறக்காத. லேட்டா வந்துட்டு வேலை செய்யற மாதிரி நடிக்கிற. ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸ் நாங்க பாத்துருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்றது? கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும், அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவள் ரிஷியின் பேச்சை கவனிக்காமல் உள்ளே செல்வதை பார்த்ததும் கோபம்தான் வந்தது. தன் காலை தரையில் உதைத்தவன் பற்களை கடித்துக் கொண்டு உள்ளே சென்றான். ஓகே, எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்களுக்கான பேப்பர் புடிங்க. அங்க என்ன பேசணும், எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் அதுல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரி பண்ணா போதும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே சார், எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நீங்க அங்க உட்காந்துக்கங்க. அப்புறம் ரிஷி, டீனா, இப்ப நீங்க தான் தாத்தா பாட்டி. உங்ககிட்ட தான் இவங்க நடிச்சு காமிக்க போறாங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா இப்பவே கரெக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல எதுவும் தப்பு பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? எஸ் பாஸ். அவளை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்தான். லெட்ஸ் வெல்கம். ஆரம்பிப்போமா? டேவிட், கிறிஸ்டினா, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஓகே சார். கட். என்ன பேசுறீங்க? எழுதி கொடுத்த மாதிரி பேசுங்க. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் வேணாம். அப்பப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஒன் மோர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தனர். டீனா எனக்கு ஒரே பொண்ணு. அவ ஆசைக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம். அவ வாழ்க்கையை அவளே முடிவெடுக்கிறது தான் நல்லது. எல்லா நேரமும் நம்ம கூட இருக்க முடியாதுல்ல. அவங்க வாழட்டும். டேவிட் டயலாக் பேச டீனா ரிஷியின் காதில் ஏதோ கிசுகிசுக்க வந்தாள். அவள் அவனின் முகத்தை மூச்சு காற்று படும் அளவிற்கு நெருங்கி வந்தாள். திடீரென ரிஷி திரும்ப அவன் கன்னத்திலேயே தெரியாத்தனமாக முத்தம் வைத்து விட்டாள் டீனா. இதை பார்த்ததும் ரிஷி கோபப்பட்டானோ இல்லையோ, அதிகமாக கடுப்பானது ராகவ் தான். 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சீரியஸா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.
நீங்க செய்யறத பார்த்தா என்கேஜ்மெண்ட் நிறுத்த மாட்டீங்க போல. ரிஷி இன்னும் டீனாவை முறைத்து கொண்டுதான் இருந்தான். ராகவ் கடிந்து கொள்ளவும் டீனா பேச ஆரம்பித்தாள். ராகவ், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல கிட்ட போய் அவர் டக்குன்னு திரும்ப தெரியாம என் உதறு முத்தம் கொடுத்துருச்சு. ரிஷி முறைப்பில் பாதி மென்று முழுங்கி அவள் பேச, ஷட் அப். நீங்க சொன்ன கதை போதும். ஒழுங்கா 2 பேரும் கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி இல்லனா உன் கழுத்துக்கு தாலி கயிறு கன்ஃபார்ம், அவனுக்கு தூக்கு கயிறு கன்ஃபார்ம். ரிஷி ராகவின் பேச்சில் சற்று திமிர் தெரிவதாக உணர்ந்தான். அவன் டீனாவை திட்டும் சாக்கில் ஒரு சில வார்த்தை ரிஷியையும் சேர்த்து திட்டுவது போல் இருந்தது. ரிஹர்சல் மீண்டும் தொடர ஆரம்பித்தது. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் சார். அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து சொல்லட்டும். நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். 2-3 வருஷம் கழிஞ்சு வைக்க போற கல்யாணத்துக்கு எதுக்கு இப்பவே என்கேஜ்மெண்ட்? நம்ம பொறுமையா பண்ணலாம். ஓகே, கட் இட். சார், இந்த டயலாக் கொஞ்சம் பாருங்க. நீங்க நிறைய மாத்துறீங்க. கரெக்டா படிங்க. மத்தபடி எல்லாம் ஓகே. ராகவ், எங்களுக்கு எதுவும் டயலாக் இல்லையா? உனக்கு இல்லாமையா? உனக்கு இருக்குட்டீனா. ஃபர்ஸ்ட் வந்த மூல இருந்து 1 எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதோ ஆர்வமாக சொல்கிறான் என்று அவள் கேட்க, அவன் சொன்னதன் அர்த்தம் புரிந்து ரிஷி, டேவிட், கிறிஸ்டினா கூட சிரித்தனர். அவர்கள் எதற்கு சிரிக்கிறார்கள் என்று புரியாமல் அவள் குழம்பியிருந்தாள். அவளின் குழப்பம் அறிந்து கிறிஸ்டினா, தம்பி, உன்னை பேசாம இருக்க சொல்றாரு. அதத்தான் இப்படி சொல்றாரு. உலகத்துல ஃபர்ஸ்ட் வந்த படமே ஊம படம் தானே. டீனாவுக்கு அர்த்தம் தெரிந்ததும் ரிஷியை முறைத்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அமைதியா இருக்க சொல்லுவான்? டேய் தீவெட்டி தலையா, உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. இனிமே என்னை கலாய்க்க நீ யோசிக்கணும். ரிஹர்சல் அதன் போக்கில் போக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டனர். கிறிஸ்டினா, டேவிட் தம்பதி சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் நல்ல முறையில் அனைத்தையும் செய்து காட்டிவிட்டனர். ஓகே, நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போக கார் வரும். 2 பேரும் ஏறி வந்துருங்க. அப்புறம் நாளைக்கு மட்டும் ஏதாச்சும் சொதப்பிச்சு அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க. ஜாக்கிரதை. இந்தாங்க ஸ்கிரிப்ட் பேப்பர், பத்திரமா வச்சுக்கங்க. வீட்ல நல்லா படிச்சு பாருங்க. அங்க வந்து சொதப்ப கூடாது. போயிட்டு வாங்க. அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு டீனா, ராகவ், ரிஷி பேச ஆரம்பித்தனர். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. நாளைக்கு தாண்டிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்படி அவளிடம் பேசவும் அவளுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. பெத்தவங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இந்த மாதிரி அடுத்தவன் வீட்டுல தூங்க போறேன் என்பது போல் இருந்தது அவளின் பார்வை. அவளின் அந்த விழியை பார்த்தவன் என்னமோ அவனை தாக்கியது போல். அதுவும் ஒரு நொடிதான். மீண்டும் இயல்புக்கு வந்தவன், என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கு, நீங்க இதை வச்சுக்கோங்க. அவனிடம் கொஞ்சம் திமிராகவே பேசியவள் அங்கே இருந்து கிளம்பினாள். உனக்கு திமிரு ஜாஸ்தி தாண்டி. அதனாலதான் ஓவரா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இருக்கு. அவன் தனியாக புலம்ப அங்கே யாருமே இல்லை. ராகவ் உள்ளே சென்று சில பொருட்களை எடுக்கச் சென்றான். இவர்கள் இருவரும் கிளம்பி வீட்டிற்கு சென்றனர். ரிஷி கெஸ்ட் ஹவுஸுக்கு வழி தெரியாமல் டீனா முழித்து கொண்டிருந்தாள். என்ன செய்வது என்று புரியாமல் ராகவிற்கு அழைப்பு விடுத்தாள். அவனின் போன் காரில் ப்ளூடூத்துடன் கனெக்டில் இருக்க அது அப்படியே ஸ்பீக்கரில் ஓடியது. சொல்லிட்டீனா? என்ன விஷயம்? அந்த வளர்ந்த மாடு இருக்கான்ல, உன் ஃப்ரெண்டு, அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வழி சொல்லு. ராகவ் அருகில் இருந்த ரிஷியை பார்க்க அவன் எதுவும் சொல்லாமல் ஜன்னலில் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். அப்படி சொல்லக்கூடாது டீனா. என்ன இருந்தாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு. அது எதுவா இருந்தா எனக்கு என்ன? சரி, நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு மட்டும் வழி சொல்லு. ராகவ் வழி சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அப்படியே ரிஷியின் புறம் திரும்ப அவன் எதுவும் பெரிதாய் அலட்டிக் கொள்ளவில்லை. நான் எதையும் கேட்கல நினைக்காதடா. உன்னையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அவளையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் நீ என்னென்ன பண்றன்னு கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கூட ஆள் கிடைச்சதும் எனக்கு எதிரா என்னென்ன பண்ற நீ இருக்கு உனக்கு. நாளைக்கு எல்லாம் முடியட்டும். சேர்த்து 2 பேருக்கும் என்னோட பெரிய கிஃப்ட் காத்திருக்கு. டீனா கெஸ்ட் ஹவுஸை சென்றடைந்தாள். அங்கு வாட்ச்மேன் அவளை உள்ளே விடாமல் நிறுத்தி இருக்க உடனே ரிஷிக்கு அழைப்பு விடுத்தாள். சொல்லு. ரிஷி, வாட்ச்மேன் என்ன யாருன்னு கேக்குறாரு. நீங்க பேசினா உள்ள விடுவாரு. அவர்கிட்ட பேசுங்க. சரி கொடு. அவள் வாட்ச்மேனிடம் போனை கொடுக்க அங்கு ரிஷி சில விஷயங்களை சொல்ல அதை வாட்ச்மேன் சரியென்று ஏற்றுக்கொண்டான். அவளிடம் போனை கொடுத்துவிட்டு பின்தொடர்ந்து வரச் சொன்னான். கேட்டின் உள்ளே பெரிய வீடு இருக்க வாட்ச்மேன் அழைத்து சென்றது வெளியே இருக்கும் ஹவுஸுக்குத்தான். நினைச்சேன், கண்டிப்பா நம்மள வெறுப்பேத்த தான் இந்த வேலையை பார்த்திருப்பான். என்ன வேட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே என்று டீனா நினைத்து கொண்டே உள்ளே செல்ல அந்த இடம் நன்றாகத்தான் இருந்தது. மேடம், சார் உங்களை இங்கே இருக்க சொன்னாரு. உங்களுக்கு நைட்டு ஃபுட் எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் கிளம்புறேன். வாட்ச்மேன் அங்கிருந்து சென்றுவிட டீனா ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு வந்தாள். அவளின் போன் சினுங்க யாரென பார்த்தாள். அதில் அம்மா என்று இருக்க அவளின் முகம் விரக்தியைத்தான் தத்தெடுத்தது. அழைப்பை ஏற்காமல் விட்டுவிட்டாள்.
மீண்டும் அழைப்பு வந்து கொண்டே இருக்க கடுப்புடன் அழைப்பை ஏற்றாள். ஹலோ, சொல்லு. எங்க இருக்க டீனா? அது எதுக்கு உங்களுக்கு? என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மான்ற மரியாதை இருக்கா பாரு. இப்ப நீ வீட்டுக்கு வர. அதுக்கு அம்மா மாதிரி நடந்துக்கணும். என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. இப்ப எவனுக்கு என்ன விற்க பிளான் பண்றீங்க? உனக்கு பிறந்ததுக்கு இன்னும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க என்று இவள் கூறிவிட்டு உடனே அழைப்பை துண்டித்து விட்டாள். இருந்தும் மீண்டும் மொபைல் அடிக்க எரிச்சல் அடைந்தவள் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விட்டாள். அப்படியே தூங்கியும் போனாள். மறுநாள் விடியல் அனைவருக்கும் புதிய பாதையை எதிர்பார்த்த விதத்தில் கொடுக்க தயாராகிக் கொண்டிருந்தது. காலை விடிந்தவுடன் பாட்டி சுறுசுறுப்பாக அனைத்தும் தயாராக இருக்கிறதா என்று பார்த்தார். அதை பார்த்த ராகவ் பாட்டியிடம், என்ன பாட்டி இங்க? அவங்க பேசதானே வராங்க. ஏதோ இன்னிக்கே நிச்சயதார்த்தம் முடிவு பண்ற மாதிரி இவ்ளோ ஏற்பாடு செய்யற. வரவங்கள திருப்தியா கவனிக்கணும்டா. என்ன இருந்தாலும் அவங்க டீனாவோட அம்மா அப்பா. நல்லா கவனிச்சு அனுப்பணும்ல. ஐயோ பாவம் பாட்டி. வரது டூப்ளிகேட் அம்மா அப்பான்னு தெரியாம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒரிஜினலை விட டூப்ளிகேட் எவ்வளவோ பெட்டர். அதை நினைத்து புன்னகைத்தவன் டூப்ளிகேட் தயாராகி விட்டார்களா என்று விசாரிக்க சென்று விட்டான். ரிஷி டீனா கிளம்பிவிட்டாளா என்று கேட்க அழைப்பை விடுத்தான். அந்த பக்கம் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அவ்வளவுதான். என்ன வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையா இருக்கு? என்னடா இவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. இந்த வாட்ச்மேனுக்கு போன் பண்ணி விசாரிக்க சொல்லணும். உடனே ராகவை அழைத்து வாட்ச்மேனுக்கு அழைப்பு விடச் சொன்னான். அந்த பக்கம் வாட்ச்மேனின் போனும் எடுக்கப்படாமல் இருக்க அவனின் கோபம் உச்சிக்கு சென்றது. என்னடா இது? எப்பெல்லாம் முக்கியமான சம்பவம் நடக்குதோ அப்பெல்லாம் இவ தனியா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறா. இல்லன்னா நமக்கு பிரச்சனையா வந்து நிக்கிறா. இவளை என்னதாண்டா பண்றது? ரிஷி இப்படி கூறிக்கொண்டிருக்க ராகவ் என்ன செய்வது என்று யோசித்தான். ரிஷி சிறிதும் யோசிக்கவில்லை. ராகவ், நீ வீட்ல இரு, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கச்சேரி. ரிஷி கோபமாக சொல்லிவிட்டு ராகவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவ போன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்க தாத்தா பாட்டியை சமாளி. அப்படியே அந்த 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு கேளு. கோபமாக கட்டளைகளை சொல்லிவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றான். கோபத்துடன் ரிஷி வருவது அறியாமல் டீனா பொறுமையாக தயாராகிக் கொண்டிருந்தாள். டீனா குடித்துவிட்டு வெளியே வந்தாள். பூத்த மலர் போல் அவள் கண்ணாடி முன் வந்து நின்றாள். அடியே, நீ உண்மையிலே அழகுதாண்டி. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உன்னோட ஸ்ட்ரக்சரை பாருடி. அப்படியே கரெக்டா அழகா இருக்கு. உன்னோட ஹிப் என்ன, உன்னோட அந்த 2 கண் என்ன, அப்படியே ஆளை மயக்கிற அழகு. எனக்கே உன் மேல ஆசை வருது. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? உன் அழகுக்கு இந்த மும்பை மாநகரத்தையே கொடுத்தாலும் ஈடாகுமா? அவள் கண்ணாடி முன் தன் அழகை கர்வத்துடன் வர்ணித்துக் கொண்டிருந்தாள். நேரமாவதை உணர்ந்து ஆடை அணியத் தொடங்கினாள். இன்று புடவை கட்ட வேண்டும் என்று யோசித்தவள் அவளுக்கு பிடித்த ஊதா நிறத்தில் புடவையை கட்டத் தொடங்கினாள். ரிஷி கோபத்துடன் கிளம்பி வந்து கொண்டிருந்தாள். எதற்கு அவள் தேவையில்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைத்தாள்? முக்கியமான நேரங்களில் அவளால் ஏற்படும் கூடுதல் பிரச்சனை ரிஷிக்கு தலைவலியாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? அவனின் விதி அது. வேகமாக கார் எடுத்துக்கொண்டு கெஸ்ட் ஹவுஸில் நுழைந்தான். வாட்ச்மேன் கதவை திறக்க, போன் அடிச்சா எடுக்க மாட்டியா? என்ன வேலை பாக்குற? உன்னோட லட்சணம் இதானா? சாரி சார், ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. போ, ஒழுங்கா இனிமேல் போன் வந்தா எடு. நேத்து வந்தால அந்த பொண்ணுங்க, அவங்க இன்னும் வெளியில வரல சார். கூப்பிட்டாங்களா? இல்ல, நான் போய் பாத்துக்கிறேன். வாட்ச்மேனை அனுப்பிவிட்டு டீனா தங்கியிருக்கும் ஹவுஸிற்குத்தான் சென்றான். சென்றவன் கதவை தட்டினான். அது தாழ்பால் போடாததால் திறந்து கொண்டது. நேராக உள்ளே நுழைந்து விட்டான். டீனா இருக்கிறாளா என்று சுற்றி பார்த்தான். அங்கு அவள் இல்லை. ஒரு அறையாக தேடியவன் அந்த நிமிடம் அவளின் பெயரை கூப்பிட ஏனோ நினைவு வரவில்லை. கடைசியாக பெட்ரூமுக்குள் நுழைந்தான். அங்கே டீனா அரைகுறையாக ஜாக்கெட்டின் பின்புறம் ஊக்கு போட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். ரிஷி அவளை இந்த கோலத்தில் பார்த்து அப்படியே சிலையாக நின்று விட்டான். என்ன செய்வது? தங்க சிலையை பார்த்தால் அனைவருக்கும் வரும் நிலைதான் அது. அழகு பதுமையாக மூடப்படாத மேனியுடன் டீனா இருக்க ரிஷி உறைந்திருந்தான். ஆள் வரும் சத்தம் கேட்டு டீனா திரும்பி பார்த்தாள். அங்கு ரிஷி இருப்பதை பார்த்ததும் பெண்ணவளின் கைகள் தானாக தன் முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டது. அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தான் ரிஷி. பெண்ணவளின் முகம் குங்குமப்பூவாய் சிவந்துவிட பெண்ணவளின் தலை தானாக தாழ்ந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, தாப்பால் கூட போட மாட்டியா? இடியட். நீங்க கூட தான் மேனஸ் தெரியாம ரூம் கதவை தட்டாம வந்திருக்கீங்க. அவனுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசினாள். ஆனால் அந்த பேச்சில் சற்று மென்மை இருந்தது. அந்த மென்மை ரிஷிக்கு புதிதாக இருந்தது. போனை எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க?
ஐயோ சார், எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அதை பார்த்ததும் கடுப்பாயிடுச்சு. அதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் ஆன் பண்ணல. இதோ ஆன் பண்றேன். உடனே அவள் போனை தேட அந்த அவசரத்தில் முந்தானை சரிந்தது. அவளின் அழகு இடையோடு தெரிய அவனுக்கு அது மீண்டும் விருந்தாய் அமைந்தது. மொபைலை தேடி ஸ்விட்ச் ஆன் செய்த பிறகுதான் அவள் தன் மேனியில் முந்தானை சரிந்து விட்டதை உணர்ந்தாள். ரிஷி அவள் திரும்பும் முன்னரே கதவின் புறம் திரும்பிக் கொண்டான். சரி சரி, நேரம் ஆகுது, வேகமா ரெடியாகு, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். வெளியே செல்ல போனவனை தடுத்து நிறுத்தினாள் டீனா. ரிஷி அவளை என்ன என கேள்வியுடன் பார்த்தான். எனக்கு இந்த நாட் மட்டும் போட்டு விடுறீங்களா? கை கெட்டல. கூச்சத்துடன் அவனிடம் கேட்டாள். ரிஷி அதை புரிந்து கொள்ளாமல், நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? போடு, நீயே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் என்ன உங்களை ஏதோ பயங்கரமான வேலை வாங்கின மாதிரி பேசுறீங்க? ஜஸ்ட் ஒரு நாட், அதை கூட போட முடியாதா? அவ்வளவு வீக்கா நீங்க? டீனா கரெக்டாக அவனின் ஈகோவை பிடித்து கொண்டாள். ரிஷிக்கு அவனின் ஈகோவை தொட்டதும் கோபம் வர வேகமாக வந்தவன் அவனின் முதுகுப்புறம் திரும்பி அந்த நாட்டினை போட்டுவிட்டான். அதுவும் சற்று இறுக்கமாக அவன் இருக்க பெண்ணவள் சிறு வலியை உணர்ந்தாள். ஆ, வலிக்குது. உங்களுக்கு ஒரு பொண்ணு கிட்ட சாஃப்டா நடந்துக்கவே தெரியாதா? இப்படிதான் இருப்பீங்களா? ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ண கூட தெரியல. வலியில் அவள் கடுப்புடன் வார்த்தைகளை விட ரிஷியின் ஈகோ அதிகமானது. என்ன நினைத்தானோ உடனே பெண்ணின் இதழை வன்மையாக கையாண்டாள். அவனிடமிருந்து தப்பிக்க பெண்ணவள் போராட சிறிது கூட இடம் கொடுக்கவில்லை. அவன் தன் ஈகோவுக்கு அவளின் இதழால் தீனி போட்டுக் கொண்டிருந்தான். அவன் கை அவளின் இடையை பற்றியவன் சிறிது சிறிதாக அவன் கட்டுக்குள் டீனா அடங்கத்தான் செய்கிறாள். சிறிது நேரம் மொத்த போரில் இருவரின் உடலும் எல்லை மீறி ரிஷியின் மொபைல் சினங்களில் அதன் கட்டு உடைந்தது. இருவரும் விலகிக் கொள்ள டீனா பெருமூச்சு வாங்கிக் கொண்டாள். அவள் இதழில் அவன் கடித்து வைத்த மிச்சத்தில் ரத்தம் கசிய அதை தொட்டு பார்த்தாள். டோன்ட் டச் மை ஈகோ, அதர்வைஸ் என்னோட ஈகோ உன்னை என்ன வேணாலும் செய்யும். நல்லா சிரிச்சு பேசுறதுனால நான் ஒன்னும் நல்லவன் கிடையாது. உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், ஜாக்கிரதை. அவளை மிரட்டிவிட்டு யார் போன் செய்தது என்று பார்த்தான். வேறு யாராக இருக்க போகிறது? ராகவ்தான். டே மச்சான், என்னாச்சு? டீனா இருக்காளா? இருக்கா இருக்கா. அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா கெஸ்ட் ஹவுஸ் தான் வர சொல்லியிருக்கேன். அங்கிருந்து 3 பேரும் ஒன்னா வர மாதிரி நீ வீட்டுக்கு வந்துரு. யாருடா போன்ல? ரிஷியா? இப்ப அவன் எங்க இருக்கான்? ராகவ் பதில் சொல்ல முடியாமல் முழிக்க, டீனாவை பார்க்க போயிருக்கானா? எனக்கு தெரியும். காலையில இவ்வளவு அவசரமா கிளம்பும் போதே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அவங்களே வரப்போறாங்க. அது இல்ல பாட்டி, ரிஷி. பாட்டி அவனின் போனை பிடுங்கியவர் ரிஷியிடம், டேய், அங்கதானே இருக்க? பேத்திய நீயே பத்திரமா கூட்டிட்டு வா, அவங்க அப்பா அம்மாவையும். சரியா? நான் வச்சிடுறேன். அப்படி சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டார். ராகவ் குழப்பத்துடன் பாட்டி எப்படி தெரிந்து கொண்டார் என்று யோசனையில் இருக்க, ரொம்ப யோசிக்காத. உங்க தாத்தாவும் இப்படிதான் பண்ணாரு. அதே ரத்தம் மாறாது. கேஷுவலாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அங்கே இவர்கள் ட்ரைனிங் கொடுத்த டம்மி அம்மா அப்பா இருவரும் கெஸ்ட் ஹவுஸ் வந்துவிட ரிஷி டீனாவுடன் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். போகும் வழியில் அந்த இருவருக்கும் 1க்கு 3 முறை என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் என்று 1000 அறிவுரைகள் ரிஷிகளிடமிருந்து. என்ன நடக்கப் போகிறதோ? டீனா எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் வந்தாள். அவளுக்கு ரிஷி செய்த செயல்தான் மந்திரித்து விட்ட கோழி போல அவளை ஊமையாக்கிவிட்டது. ரிஷியின் வீடு வந்து சேரும் வரை அவள் மறந்தும் அவனின் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவில்லை. அது அவளுக்கு என்ன மாதிரியான உணர்வு என்று புரியாமல் இருந்தது. டீனாவின் போலியான பெற்றோர்கள் வந்து சேர்ந்ததும் ரிஷி அவர்களை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். வெளியே பாட்டி தாத்தா இருவரும் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். கார் உள்ளே நுழைந்தது. அனைவரும் இறங்கினர். அந்த வீட்டை பார்த்ததுமே ஆச்சரியத்தில் உறைந்தனர் டேவிட், கிறிஸ்டினா தம்பதியினர். அந்த வீடே சொன்னது அவர்களின் செல்வாக்கை. வீடு மட்டுமே பல கோடிகளுக்கு விலை போகும். அதில் உள்ள பொருட்கள், கார் என்று அனைத்துமே விலை உயர்ந்தது. பிரமிப்புடன் அவர்கள் வீட்டை பார்த்தனர். ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. அது எங்க பாட்டி, இது தாத்தா. பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க. இருவருக்கு மட்டும் கேட்குமாறு அமைதியாக சொன்னான் ரிஷி. தாத்தா பாட்டி, இது என்னோட அம்மா கிறிஸ்டினா, அப்பா டேவிட். இவங்க தானா? ஆனா முகஜாட அந்த அளவுக்கு ஒத்து போலையே. அது டீனா என்னோட அம்மா சாயல். நான் என்னோட அப்பா மாதிரிமா. அவ அப்படிதான்ப்பா, விடு. சரி, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? பிசினஸ் விஷயமா வெளியே போறீங்கன்னு சொன்னாங்க. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா?
அதுக்கு என்னப்பா, நல்லபடியா முடிஞ்சுது, நல்ல ப்ராஃபிட். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா அடுத்த கட்டத்துக்கு போலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆளு நீங்க. சரி, என்ன பிசினஸ் பண்றீங்க? பாப்பா உங்ககிட்ட சொல்லலையா? பாப்பாவா? யார் அந்த பாப்பா? என்ன தம்பி, உங்களுக்கு தெரியாதா? டீனாவை தான் சொல்றாரு. ஆனா நீங்க அவளை என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிடுறீங்களோ யாருக்கு தெரியும்? நான் சின்னதா ஃபுட் பேக்கிங் பிசினஸ் பண்றேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. சிறு புன்னகையுடன் அவர் பேச டீனா வெட்கப்படுவது போல் நடித்தாள். அப்போதுதான் பாட்டி டீனாவை கவனித்தார், அவள் முகத்தில் இருந்த மாற்றத்தை. புதிதாக அவள் முகத்தில் இருந்த வெட்கம் கூடவே உதட்டில் இருந்த சிறு காயத்தை பார்த்ததும் புரிந்து கொண்டார். அவர் திரும்பி ரிஷியை பார்த்து முறைத்துவிட்டு, வந்தவங்களை எதுக்கு வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கணும்? வாங்க உள்ள போலாம். ஆமா, வாங்க உள்ள போய் மத்த விஷயத்த பேசலாம். தாத்தா பாட்டி இருவரும் அவர்களை கூட்டிக் கொண்டு உள்ளே செல்ல ரிஷி, டீனா, ராகவ் 3 பேரும் பேசிக்கொண்டனர். அந்த ஆளு கரெக்டா மெயின்டைன் பண்றாருல. தாத்தா இந்த பிசினஸ் விஷயத்த பத்தி கேட்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கும் அந்த ஆளு உஷாரா பதில் வச்சிருக்காரு பாத்தியா? ஆமா ராகவ், அவங்க ஃபுல் கிளியரா வந்திருக்காங்க. நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. பிளான் படி எல்லாம் கரெக்டா போகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எனக்கு செல்ல பேர்லாம் வச்சு வேற லெவல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு கண்ணு இருக்கட்டும். சின்னதா ஒரு வார்த்தை விட்டா கூட நம்ம மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. தாத்தாவை விடுங்க, பாட்டி கொஞ்சம் ஊசி கிடைச்சா போதும், சட்டையே தச்சு போட்டுருவாங்க. நீ சொல்றது சரிதான். சரி வாங்க, உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க டீ குடிப்பீங்களா இல்ல காப்பியா? வெளியில அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் தான் சரியா இருக்கும். அம்மா, ஜூஸ் எடுத்துட்டு வா. வேலைக்காரியிடம் தாத்தா கட்டளையிட அவரும் எடுத்து வந்து கொடுத்தார். உங்க சொந்த ஊர் எது? மும்பையா இல்ல தமிழ்நாடா? பூர்வீகம் தமிழ்நாடு தான். ஆனா பாப்பா பிறக்கறதுக்கு முன்னாடியே இங்க மும்பை வந்துட்டோம். இந்த மும்பை பிடிச்சிருக்கா? ரொம்ப. எதுவும் இல்லாம வந்த எனக்கு மும்பை நிறைய கொடுத்துருக்கு. நல்ல ஃபேமிலி, நல்ல பிசினஸ், இப்போ நல்ல மருமகன். பரவாயில்ல, நீங்க பேசும்போது முதல் தடவை பேசுற மாதிரியே இல்ல. அவ்வளவு யதார்த்தமா பேசுறீங்க. சரிப்பா, நம்ம விஷயத்துக்கு வரலாம். உங்களுக்கு மதம் மாறி பொண்ணு கொடுக்க உண்மையா சம்மதமா இல்ல உங்க பொண்ணு வற்புறுத்தலால ஒத்துக்கிட்டீங்களா? தாத்தா, இதெல்லாம் எதுக்கு? டீனா, நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு புரியாது. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லு முதல்ல. சரி தாத்தா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க ரிஷி. நீங்க பேசினாதான் தாத்தா கோவப்படுறாருல, விடுங்க. அதுக்காக இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாமா? தம்பி பொறுங்க, உங்க தாத்தா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப அவருக்கும் ஒரு பயம், உங்களை நான் எங்க ரிலீஜியனுக்கு மாற சொல்லிடுவேணும்னு. நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். நீங்க நீங்களா இல்லாத இடத்துல மதிப்பில்ல. பிலாசபி எல்லாம் பேசுறீங்களே, நிறைய புக்கு படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இப்ப அதிகமா படிக்க முடியறது இல்ல. எனக்கு நம்ம வேலையே சரியா இருக்கு. என்னம்மா நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? ரொம்ப அமைதியோ? அம்மா நீங்க வேற, அவ அமைதி. பேச ஆரம்பிச்சா காது கிழிஞ்சிடும். சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அமைதியா இருங்க, வந்த இடத்துல சும்மா. அவர் அப்படிதான், விளையாட்டுக்கு பேசுவார். புது இடம், புது மனுஷங்க, அதனாலதான். போக போக பழகிடுவேன். உங்களுக்கு எங்க பொண்ணை உண்மையாவே பிடிச்சிருக்கா இல்ல உங்க பேரனுக்கு பிடிச்சதுனால பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு நல்ல இடத்துல வாக்கப்படுறது. என்னடா இவங்க ஸ்கிரிப்ட தாண்டி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரைனிங் கொடுத்த கொஸ்டின் எதுக்குமே வேலை இல்லாம போயிடுமோ? அமைதியாக ரிஷியின் காதில் முணுமுணுத்தான் ராகவ். அமைதியா இருக்கியா? பொறுமையா வேடிக்கை பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. சரிம்மா, நேரா விஷயத்துக்கு வருவோம். எங்க வீட்டுக்கு ஒரே வாரிசு ரிஷி தான். அவனுக்கு வரப்போற பொண்ணு நல்ல குணமா இருக்கணும். அதான் நாங்க ஆசைப்பட்டது. உங்க பொண்ணு என் பேரனுக்கு சரியா இருப்பான்னு தோணுச்சு. நல்ல தங்கமான பொண்ணா வளர்த்திருக்கீங்க. கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பேரனுக்கு உங்க பொண்ணை தர முழு சம்மதமா? அப்போ என்கேஜ்மெண்ட் உடனே வச்சுக்கலாமா? பசங்களோட முடிவையும் நம்ம கேட்கறது நல்லது. அவங்க சந்தோஷப்படி வச்சுக்கலாம். சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம பேசி முடிவுக்கு வரலாம். மதிய உணவு தயார் என்று வேலைக்காரன் சொல்லிவிட்டு சென்றான். சரி, என்ன முடிவு சொல்றதா இருந்தாலும் பொறுமையா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் வாங்க சாப்பிட போலாம். பாட்டி அனைவரையும் சாப்பிட அழைக்க ரிஷி கண்களாலே டேவிடை தனியாக அழைத்தான். அவரும் ரெஸ்ட் ரூம் செல்வது போல் ரிஷியுடன் சென்றார். உங்ககிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. நீங்க என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நிறுத்தணும். அதுக்காக தான் உங்களை
இங்க கூட்டிட்டு வந்ததே. ஆனா நீங்க எங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போற மாதிரி தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே டீனாவும் அப்போது வர, ஃபர்ஸ்ட் சீரியல் ஆடிஷன்னு சொன்னீங்க, அப்புறம் உங்க வீட்ல நடிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு மாளிகையே இருக்கு. இடத்துக்கு ஏத்த மாதிரி டிமாண்ட் ஏறாதா தம்பி? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்னு சொல்றீங்க? முன்ன கொடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா. ஏன்னா பெரிய இடம், மாட்டிக்கிட்டா நீங்க ஈஸியா போயிடுவீங்க. எங்களை யாரு காப்பாத்துறது? நாங்களே போய் உங்க தாத்தா கிட்ட நீங்க பித்தலாட்டம் செய்யறத சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? என்ன மிரட்டுறியா? உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? அப்போ உங்களோட என்கேஜ்மெண்ட்டை கண்டிப்பா நிறுத்த மாட்டேன். ரிஷி டேவிடை அடிக்க வந்தான். டீனா அவனை தடுத்தாள். ரிஷி, அவசரப்படாதீங்க. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி இவங்க மட்டும்தான். கொஞ்சம் நிதானமா இருங்க. முதல்ல என்ன விடு. இன்னைக்கு இவர இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. இதுக்கு மேல யார கூப்பிட முடியும்? இதுக்கு மேல நம்ம யார் தேடி போறது? இவங்கள வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா தாத்தா பாட்டிக்கு இப்ப உண்மை தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. ரிஷி, டீனா சொல்றது சரிதான், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படியே டேவிடிடம் திரும்பினான். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? கடைசி நிமிஷத்துல வந்து கழுத்து இருக்கிறியே. நீங்க ஏதோ சின்ன வீட்ல நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த வீடு மாளிகையாட்டம் இருக்கு. இடம் பெருசா இருந்தா பிரச்சனையும் பெருசா இருக்கும்ல. அதான் இப்ப என்னோட டிமாண்டுக்கு ஒத்து வந்தாதான் நான் இன்னைக்கு நடிச்சு கொடுப்பேன். நம்ம நிலைமைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பிளாக்மெயில் பண்றாங்க. இப்போதைக்கு கேட்டதை செய்வோம். அதுக்கப்புறம் இவனை ஒரு நாள் பாத்துக்கலாம். அவள் மெதுவாக ரிஷியிடம் கூறினாள். மூவருக்கும் இது சரி எனப்பட, நீங்க கேட்டதை நாங்க செய்யறோம். வெறும் வாய்ப்பேச்செல்லாம் இங்க வேலைக்காகாது. அதனால என்னோட அக்கவுண்ட்ல இப்பவே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன கார்னர் பண்ண பாக்குறியா? அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ரிஷி, இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல தான் சம்பாதிக்க முடியும். உனக்கான அமௌண்ட் பே பண்ணியாச்சு. போ, வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. தேவையில்லாம இவங்கிட்ட மாட்டிக்காத. ராகவ் டேவிடிடமிருந்து ரிஷியை தள்ளிக்கொண்டு சென்றான். அங்கு டைனிங் டேபிளில் அனைவரும் உணவு உண்ண அமர்ந்தனர். தாத்தா பாட்டியுடன் அந்த கணவன் மனைவி நன்றாக சிரித்து பேசிக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த மூவருக்கும் இவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று இருந்தது. உணவு முடித்த பின் கிறிஸ்டினாவும் டேவிடும் தனியாக பேச சென்றனர். இந்த வீடு பாத்தீங்களா எவ்வளோ பெருசு? அது மட்டுமா, இவங்க பெரிய பணக்காரங்க. பயங்கரமா கவனிக்கிறாங்க. நம்ம தான் விஷயம் எதுவும் தெரியாம பைசாவை கம்மியா வாங்கிட்டோம். அதிகமா கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். ஓடி பைத்தியக்காரி, நான் அது எல்லாத்தையும் யோசிக்காமையா இருப்பேன்? இப்பதான் மிரட்டி 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டேன். நம்மள டூப்ளிகேட்டா வர சொன்னத அவங்க தாத்தா கிட்ட சொன்னா ஆப்பு அவனுக்கு இருக்கு. அதனால கேட்ட பணத்தை கொடுத்து விட்டான். அக்கவுண்டில் வந்த பணத்தை அவர் காண்பிக்க கிறிஸ்டினாவுக்கு கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது. இருவரும் மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ள கிறிஸ்டினா இன்னும் பேராசை கொண்டார். ஒரு நாளைக்கே இப்படி சம்பாதிக்கலாமா? நம்ம பர்மனண்டா அவளுக்கு அம்மா அப்பாவா நடிச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம்? என்னடி சொல்ற? பணத்தை பார்த்ததும் பைத்தியம் புடிச்ச மாதிரி பேசுற? பேசாம நடிக்க வந்தவங்க உண்மையான அப்பா அம்மாவா மாறிட்டா? அடியே, எனக்கு சத்தியமா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. காத இங்க கொண்டாங்க. கிறிஸ்டினா டேவிடின் காதில் சில யோசனைகளை சொல்ல அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு சிறு தயக்கம். உனக்கு எப்படிப்பட்ட மூளை பாத்தியா? யோசனை பிரமாதமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? இது பெரிய இடம். ஆமா, ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியும். அதே மாதிரி இதனால நமக்கு பெரிய லாபம் வரும். சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆகலாம். இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, செஞ்சிடலாம். நான் ரிஸ்க் எடுக்க தயார். கிறிஸ்டினா அவளின் திட்டத்தை சொல்ல டேவிட் அதை ஏற்றுக்கொண்டார். தாத்தா பாட்டி இருவரும் ஒரு சிறிய தூக்கம் போட்டுவிட்டு எழுந்து வந்தனர். அவர்களுக்காகவே காத்து கொண்டிருந்தனர் கிறிஸ்டினாவும் டேவிடும். என்னப்பா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு ரொம்ப பிரமாதம். நானே எக்ஸ்ட்ரா 2 கரண்டி போட்டு சாப்பிட்டேன்னா பாத்துக்கங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, பசங்க கல்யாண விஷயத்த பத்தி என்ன சொல்றீங்க? இதுல என்னங்க இருக்கு? பெரியவங்க நீங்க முடிவு பண்ணிட்டா சரிதான். என்கேஜ்மெண்ட் எப்ப வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்பவே வச்சுக்கலாம். அதுக்கான வேலைய சீக்கிரம் முடிச்சிட்டா இன்னும் நல்லது. பொண்ணுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? நம்ம கடமையை முடிச்சிட்டா நல்லது. நீங்க சொல்றது சரிதான். என் பேரனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். கல்யாணம் வேணாம் வேணான்னு இருந்தான். ஆனா இப்பதான் 2 பேரும் லவ் பண்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு இருக்கிற பொறுமை கூட இப்ப இருக்கிற பசங்களுக்கு இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. சோஃபாவில் இருந்து எழுந்த பாட்டி, டீனா இங்க கிச்சனுக்கு வாடா என்று சொல்லி அவளை அழைத்து சென்றார்.
கிச்சனில் பாட்டி அவளையே குறியாக பார்த்து வெண்ணெயை எடுத்து கொடுத்தார். டீனா ஒன்றும் புரியாமல் அதை வாங்கி கொண்டாள். இது எதுக்கு தெரியுமா? ஏன் எதுக்குன்னு தெரியாம வாங்கிட்டு போயிடுவியா? இல்ல தெரியல பாட்டி, எதுக்கு இது? உன்னோட உதட்டுல இருக்கிற காயத்துக்கு. அப்புறம் உடம்புல எங்க காயம் இருக்கோ அங்க எல்லாத்துக்கும் தடவிக்க. நாங்களும் உங்க வயசை தாண்டி தான் கடந்து வந்திருக்கோம். உங்களுக்கு இருக்கிற அதே காதல் எங்களுக்கும் இருந்துச்சு. உங்களுக்கு காதல் பண்ண அனுமதி உண்டு. அதுவும் இனிமே அடிக்கடி பார்த்துக்க கூடாது. மேரேஜுக்கு அப்புறம் உங்க இஷ்டப்படி இருங்க. இப்போ 2 பேரும் தனியா இருங்க. இனிமே இந்த உதட்டுல அடிபடாம பார்த்துக்கோ. பாட்டி இவ்வளவு நேரம் எதை சொல்கிறார்கள் என்று இப்போதுதான் அவளுக்கு விளங்கியது. பாட்டி உதட்டில் இருந்த காயத்தை வைத்து ஏதேதோ கற்பனை செய்து கொண்டார் என்று புரிந்து கொண்டாள். ஐயோ பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. இது வெறும்... அவசரப்பட்டு வாய் எடுத்தவள் அதற்குள்ளாகவே காலையில் நடந்த சம்பவத்தை எண்ணி வெட்கத்தில் தலைகுனிந்தாள். எனக்கு கொல்லு பேரன் கொல்லு பேத்தி வேணும் தான். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப தப்பு. புரியுதா? டீனா புரிகிறது என்று தலையசைத்தாள். தாத்தாவும் டேவிடும் என்கேஜ்மெண்ட் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ரிஷி அக்னியாகவே மாறியிருந்தான். அவன் எது வேண்டாமென்று நினைத்தானோ அதை திணிக்க முயற்சிக்கும் போது ஏற்படும் கோபம்தான். தாத்தா மட்டும் இல்லாவிடில் டேவிடின் உயிர் எப்போதோ போயிருக்கும். தாத்தாவிடம் சென்ற ரிஷி, தாத்தா, நான் அவருக்கு வீட்டை சுத்தி காமிக்கிறேன். இன்னும் அவங்க வீட்டை சுத்தி பார்க்கவே இல்லை. அதுவும் சரிதான், நீ போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வாங்க. எனக்கு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். பாட்டியுடன் பேசிவிட்டு வந்த டீனா கிறிஸ்டினாவை அழைத்து கொண்டு வீட்டை சுற்றி காட்ட அழைத்துச் சென்றாள். ராகவின் கட்டளைப்படி வீட்டை சுற்றி காட்டிக் கொண்டிருக்க ரிஷியின் ரகசிய அறைக்கு அவரை கூட்டிச் சென்றான். அதே மாதிரி டீனாவும் அந்த இடத்திற்கு கிறிஸ்டினாவை கொண்டு வரப்பட்டாள். உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தோம்? என் தாத்தா கிட்ட சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அத பண்ணாம உன் இஷ்டத்துக்கு நீ ஏதோ அவளுக்கு ஒரிஜினல் அப்பா மாதிரி கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நான் தானே அவங்களுக்கு அப்பா. அப்ப முடிவெடுக்க வேண்டியதும் நான் தானே. எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். கிறிஸ்டினாவும் அங்கு அழைத்து வரப்பட்டார். அதான் 1 கோடி ரூபாய் முழுசா வாங்கினியே, அது உனக்கு பத்தலையா? இன்னைக்கு நடிச்சு கொடுத்தா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த பணம். அதுவே கல்யாணம் வரைக்கும் நடிச்சு கொடுத்தா இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம்ல. அதான் அப்படி நினைச்சேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமா, தப்பில்ல. எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா கொல்றது கூட தப்பில்ல. பேசிக் கொண்டிருக்கும் போதே ரிஷி துப்பாக்கியை எடுத்து அவன் நெற்றியில் வைக்க அதை பார்த்ததும் அலறி போய்விட்டான் டேவிட். அருகிலிருந்த கிறிஸ்டினாவுக்கு மரண பயம். வேண்டாம், எனக்கு உன்னோட பணம் வேண்டாம். என்னன்னு சொல்லு, நான் செய்யறேன். என்ன கொன்றாத. அப்படி வா வழிக்கு. நீ செஞ்ச தப்ப நீ தான் சரி செய்யணும்ல. என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறது தான் உன்னோட வேலை. அப்புறம் ஒன் மோர் திங், நீங்க தான் டீனாவோட டூப்ளிகேட் அப்பா அம்மான்னு தாத்தா பாட்டிக்கு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? டேவிட் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து எழுந்து செல்ல அவரை ஒரு நொடி தடுத்தவன், இனிமேல் என்கிட்ட உன்னோட விளையாட்டெல்லாம் விளையாட நினைச்ச, அது உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்க. டேவிட் உயிர் பயத்தில் அங்கு தாத்தாவிடம் அவன் ஏதேனும் சொல்லி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த முயற்சிக்க தாத்தா அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அன்று முழுக்க தாத்தாவிடமே சுற்றி கொண்டிருந்தார் டேவிட். இருந்தும் அவரிடம் எதுவுமே பேச முடியவில்லை. கடைசியாக கிளம்பும் நேரம் வர அவர் ஏதோ பேச வருவதற்குள் பாட்டி அவர்களை நேரமாவதால் அனுப்பி வைத்து விட்டார்.